ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஹவு டு ஸ்வாப் அ நம்பர் வித்தவுட் யூஸிங் அ தேர்ட் வேரியபிள் அப்படிங்கிற சம்ம தான் பார்க்க போகிறோம். ஸ்வாப்பிங்கிறது ரொம்பவே பிகினர்ஸ் லெவல் கொஸ்டின் தான். பட் ஒரு பிகினருக்கு இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்கிறது தான் கான்செப்ட். இதுக்குள்ளேயே கொஞ்சம் இன்டெப்த்தான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது, அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஸ்வாப் அ நம்பர் பட் வித்தவுட் அ தேர்ட் வேரியபிள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிகினர் கிட்ட ஒரு ஸ்வாப் அ நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த கொஸ்டின் எப்படி நினைக்கலாம்னா, ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் என்னன்னா ஏயோட வேல்யூ பிக்கு போகணும், பியோட வேல்யூ ஏக்கு போகணும். தெரியுதா? பியோட வேல்யூ ஏக்கு வந்திருக்கு, ஏயோட வேல்யூ பிக்கு போயிருக்கு. இவ்வளோதான். இந்த கலர் இன்டர்சேஞ்ச் வச்சு நீங்கள் ஸ்வாப் ஆயிருக்க இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம் ரெப்ரஸன்டேஷனுக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து அந்த அசைனிங் ஆப்ரேட்டர் வச்சு ஏ இஸ் ஈக்குவல் டு பி, கரெக்டாக ஏல வந்து பி வரணும், பி இஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த மாதிரி கொடுத்தா கரெக்டா அப்படின்னா இல்லை, தப்பு. ஏன்ங்கிறத இந்த ரெப்ரஸன்டேஷனே நம்ம பார்க்கலாம். இப்போது நல்லா பாருங்கள், நீங்கள் சொன்னது என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏல வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணேன். ஓகே, ஏல வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ, பியில் ஏயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணேன். இப்போ ஏயோட வேல்யூ 10, அதே வேல்யூவை திருப்பி பியில் ஸ்டோர் பண்ணால் ஒரு சேஞ்சுமே இல்லை, கரெக்டாக? A10 B10. இதை நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். A is equal to B is equal to A. இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா 10 நமக்கு 10 வந்துருக்கணும், 10 தான் வருது. ஓகேவா? ஸோ அப்போ இது மிஸ்டேக்கு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான், காமனான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா யூஸிங் எ தேர்ட் வேரியபிள். ஓகேவா? டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்து என்ன பண்ணுவோம்னா, டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கோ, டீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிளோட வேல்யூவை டெம்பில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஏ, டெம்பில் வந்து ஏயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது உடனே இங்கே என்ன வேரியபிள் கொடுத்தோமோ அந்த வேரியபிள் எடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து ஏல வந்துட்டு பியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு ஏ கிடையாது, ஏன்னா ஏ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பி தான் வரும். பி இஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஓகே, டெம்பில் ஏயோட வேல்யூ தான் இருக்குது. யூஸிங் தேர்ட் வேரியபிள் வச்சு ஸ்வாப் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இதே கொஸ்டினை வந்துட்டு நம்ம ரெப்ரஸன்டேஷனும் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ இதை வந்துட்டு டெம்ப் அப்படின்னு வச்சுட்டோம்னா, டெம்ப் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், டெம்பில் வந்து ஏயோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஏயோட வேல்யூவை டெம்பில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டெம்போட வேல்யூ எடுத்து பியில் ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? ஏயோட வேல்யூ என்னது 10, பியோட வேல்யூ டெம்ப். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குது, பக்காவாக சேஞ்ச் ஆகிருக்கு, நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு, நமக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் வருது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து டெம்ப் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப் வச்சு பார்த்துக்கலாம். டெம்ப் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான், டெம்பில் வந்து ஏ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏல வந்து பியை மாற்றிருக்கோம், பியில் வந்து டெம்பை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணி பார்ப்போம் ஸ்வாப் ஆகுதான்னு. நமக்கு 10 வரணும், 10 வருது. ஸோ ஆன்சர் ஸ்வாப் ஆயிருக்கு வருது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணணும், இதை எக்ஸ்ட்ரா வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு நமக்கு ஒரு 4 மெத்தட் இருக்குது. அது எப்படி ஸ்வாப் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எல்லா ஸ்வாப்புக்குமே நம்ம பார்க்க போகிற முதல் 2 ஸ்வாப்புக்குமே 3 ஸ்வாப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் எழுதுறது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், ஒரு சிம்பிள் வரும், அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ, இங்கே ஒரு சிம்பிள் வரும் பி, அது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, ஒரு சிம்பிள் வரும் பி. ஸோ இப்போ அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அடிஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி எடுப்போம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் பின்னா வேல்யூ நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகே, நம்ம புரியுற மாதிரி படிப்போம். வேல்யூ எழுதி பாருங்கள். 10 + 5, ஏ ப்ளஸ் பினா ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5, 10 + 5 15. ஓகே, ஸோ ஏயோட வேல்யூ என்னது 15. இப்போ இங்கே ஏ இருக்குது, ஏயோட வேல்யூ இப்போ என்னது 15. ஓகே, 15. ஸோ அடுத்தது எனக்கு 15ல் வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரணும், ஏன்னா பியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 10 வரணும். 15ல் ஏதோ ஒரு வேல்யூ நான் மைனஸ் பண்ணால் எனக்கு இங்கே 10 வரும். என்ன வேல்யூ? ஸோ ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சிடும், 5. ஓகேவா? ஆனால் 5ங்கிறது இங்கே எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, 5ங்கிறது ஒன்றும் இல்லை, பியோட வேல்யூ. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. புரியுது? அதை ஏபி இருக்குது, அதே ஃபார்முலா தான், ஏ மைனஸ் பி. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏயோட வேல்யூ என்னது 15 மைனஸ் சம் வேல்யூ ஈக்குவல் டு, நமக்கு அந்த பி எடுத்துடுறேன், நீங்கள் புரிஞ்சுடுங்க.
15ல் ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா 5 வரணும். ஏன்னா ஏல வந்து 5ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 5 வரணும். ஸோ இப்போ இந்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 5 5ங்கிறது யார்கிட்ட இருக்குது, பியில் இருக்கா, அப்போ இங்கே பி தான் வரும். ஓகே, அதான் இங்கே எழுதுறோம்னா ஏ மைனஸ் பி. கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ இதனால தான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட் எடுத்து அடுத்த பியில் வந்து இந்த டோட்டல் வேல்யூ மைனஸ் பி எடுத்தோம்னா நமக்கு ஏ மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். இதில் வந்துட்டு பிஏ கழிச்சு விட்டோம்னா ஏ தான் ரிட்டர்ன் இருக்கும். ஸோ பியில் வந்து ஏ ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்து ஏ எடுத்து ஏயும் வந்து டோட்டல் வேல்யூலேருந்து பிஏ மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் ஏ தான் இருக்கும். சரி, பியில் இப்போ ஏ இருக்குது, இந்த பியோட வேல்யூ வந்து இங்கே ஏ இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஏ தான் மைனஸ் பண்ணுறோம். இங்கே பிஏ மைனஸ் பண்ணல, ஏயோட வேல்யூ தான் டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுறோம் ஏல. அப்போ நமக்கு ஏல வந்து டோட்டல்லேருந்து ஏ தூக்கிட்டோம்னா பேலன்ஸ் பி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஏல வந்து பி ஸ்டோர் ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. இதை ரன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அதான் செகண்ட் கோட் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது இந்த ஏ ப்ளஸ் பி வச்சு. ஸோ ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதுக்கடுத்து டோட்டல் வேல்யூ. இந்த ஏங்கிறது டோட்டல். ஓகே, டோட்டலில் வந்துட்டு பிஏ மட்டும் தூக்கணும்னா பேலன்ஸ் ஏ தான் இருக்கும். ஸோ அதை பியில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ டோட்டல்லேருந்து பிஏ மட்டும் தூக்கணும்னா பேலன்ஸ் ஏ தான் இருக்கும், அதை ஏல ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா, 10-5 ஸ்டாப் ஆயிருக்கு. 5-10 10-5 ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். அதே கான்செப்ட்டில் இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ஒன்றும் சேஞ்சும் பண்ண போகிறது இல்லை பெருசாக. நம்ம ப்ளஸ்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டு சப்ட்ராக்ஷன் ரெண்டையும் டிவிஷன் ஆக்கி விடணும். அவ்வளோதான், சேம் ஃபார்மேட்டு. இதை மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். இதையும் கரெக்டாக ஸ்டாப் ஆகும். எப்படின்னு நம்ம ரன் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படிங்கிறத ஒரு லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நடக்குது. ஸோ 10 × 5 என்னது 50. ஓகே, ஸோ 50. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50 டிவைடட் பை 5. 50 டிவைடட் பை 5 என்னதுன்னா 10. ஓகேவா, 50 டிவைடட் பை 5 என்னது 10. ஸோ ஸ்டாப் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் வேல்யூவில் வந்துருச்சு. அடுத்தது 50 டோட்டல் 50 டிவைடட் பை இப்போ பியோட வேல்யூ என்னது 10. 50 by 10 என்னது 5. அவ்வளோதான், பக்காவாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வச்சு ஸ்டாப் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணுறது. அதுக்குமே சேம் பேட்டர்ன் தான். சேம் பேட்டர்னில் இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ஒரே சிம்பிள் தான். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரோட ஒரு சிம்பிள் யூஸ் பண்ண போதும். ஃபுல்லாக இதுக்கு பேர் பிட்வைஸ் ஆப்ரேஷன். இது வந்து நம்ம மேத் ஆப்ரேஷன் பற்றி படிக்கும்போது தெளிவாக படிப்போம். இதுக்கு பேர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நம்மளோட டிஜிட்டல் லாஜிக்ஸில் படிச்சிருப்போம்ல, நிறையா கேட்ஸ், அண்ட் கேட், ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட்லாம். ஸோ அதில் வந்து பர்டிகுலராக எக்ஸ்ஆர் கேட்டோட ஆப்ரேஷன் இது பண்ணும் இந்த சிம்பிள். ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷனையும் ரன் பண்ணி பார்த்துட்டு, இதுதான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணலாம். 10-5 ஸ்டாப் ஆகுது. ஸோ இது எப்படி ரன் ஆகுங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனோட ப்ராப்பர்ட்டி ஒன்று தான், சேமாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ மேலேக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதையும் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ரூல் தான், சேமாக இருக்குது. இந்த ரெண்டு சிம்பிளும் ரெண்டு சிம்பிளும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 0 போடுவோம். ரெண்டு சிம்பிளும் வந்துட்டு இப்போவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 1 0 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நம்ம வந்து 1 போடும். ஓகேவா, டிஃபர்னா 1, சேம்னா 0. ஓகே, ஃபஸ்ட்டு 1 0 டிஃபராக இருக்குது, ஸோ 1 போடணும். அடுத்து வந்துட்டு 0 1 அதுவும் டிஃபராக இருக்குது, 1 1 0 1 0 1 1. அதுதான் இங்கே 1 1 1ன்னு வச்சு பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு நம்மளோட ஏ பார் பியோட வேல்யூ என்னது 1 1 1. இதுதான் ஏ இஸ் ஈக்குவல் டு எடுத்துருக்கு. இப்போ ஏயோட வேல்யூ என்னது 1 1 1 1 1. ஸோ அதுக்கடுத்தது ஏ பார் பி போடும்போது ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்னது 1 1 1 பியோட வேல்யூ என்னது 1 0 1 0. ஸோ அதையும் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 1 0னா 1 1 1னா 0. அடுத்தது 1 0னா 1 1 1னா 0 0 1 0 1. ஓகே, அதாவது 0 1 0 1. இதுதான் இப்போ என்னது பியோட வேல்யூ. ஓகேவா, இது இப்போதைக்கு ஏயோட வேல்யூ இதுதான், இது பியோட வேல்யூ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஏ பார் பி. இப்போ இதில் வந்துட்டு பி எடுத்துருக்கோம். ஓகே, இது பி இஸ் ஈக்குவல் டு எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்தது மறுபடியும் என்ன எடுப்போம், ஏ இஸ் ஈக்குவல் டு எடுப்போம். ஓகேவா, அதே ஃபார்மேட்டு. இப்போ இங்கே ஏ இஸ் ஈக்குவல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 1னா 0 1 0னா 1 1 1னா 0 1 0னா 1. ஓகே, அதான் 1 0 1 0. இது பி. ஸோ அப்படியே இது வந்துட்டு ஏ, சாரி இது ஏ, இது பி. அப்படியே ஸ்டாப் பண்ணி மேலே போய் பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ என்னன்னா 1 0 1 0 1 0 1. பியோட வேல்யூ 0 1 0 மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டாப் ஆகிருக்கு இந்த இடத்துல.
அடுத்தது நமக்கு கிடச்ச ஏயோட வேல்யூ என்னன்னா 1010, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1010. ஸோ ஏஎம்பியும் ஸ்வாப் ஆயிருக்கு. தெரியுதா, வேல்யூ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு ஏபிக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸோர் ஆப்ரேட் நடக்குது. பிட் வைஸ் அதான் 5 வந்துட்டு 010 எடுத்துருக்காங்க, 10 1010 எடுத்துருக்காங்க, 15 1111. ஸோ இது பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது நம்ம டிஜிட்டல் லாஜிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் வந்துட்டு இன்டெப்த்தாக நம்ம பிட் வைஸ் ஆப்ரேட்டர் மேத் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணும்போது சொல்லித்தரேன். ஓகே, இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா சரி உங்களுக்கு. ஓகேவா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக இந்த கொஸ்டின்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஸ்வாப் நம்பர் வித்தோட தேர்ட் வேரியபிள்லாம். அதான் இந்த கொஸ்டின் இங்கே எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்வாப், இது வரைக்கும் பார்த்த ஸ்வாப் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்வாப்புக்கு வெறும் ஒரே ஒரு லைன் யூஸ் பண்ண போதும். அது என்னங்கிறது நான் தெளிவாகவே எழுதுறேன். ஓகேவா, ஸோ ஸ்வாப் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோட் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பார்த்த அதே மெத்தட் தான், அடிஷன் பார்த்த a + b மைனஸ் ஆஃப் b ஈக்குவல் டு a மைனஸ் ஆஃப் b ஈக்குவல் டு a. இது எப்படி ஸ்வாப் நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடிஷனல் ஆப்ரேஷன் தெரிஞ்சவங்களுக்கு இது அந்த டோட்டல் அதெல்லாம் எடுக்கிறது தெரிஞ்சிருக்கும். a + bங்கிறது என்ன அப்படின்னா 15. ஓகேவா, a + bனா 15. b இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ நமக்கு a இஸ் ஈக்குவல் டு b வரணும், b இஸ் ஈக்குவல் டு a வரணும். கரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா b இஸ் ஈக்குவல் டு a விழுந்துருச்சு. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 10 இங்கே வந்துருச்சு. ஓகேவா கைஸ், இதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே தான் அசைன்மெண்ட் நடந்திருக்கு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு எக்ஸ்பிரஷன்லேருந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்மளால் எந்த ரிட்டர்ன் வேல்யூ எடுக்க முடியாது. பட் ஜாவாவில் சியில் எல்லாத்தையும் எடுக்கலாம். டைனாமிக் லாங்குவேஜ் பைத்தானில் பண்ண முடியாது. பைத்தானில் இது எரர் அடிக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜாவா சியில் தான் ஒன்லைன் ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன தெளிவாக சொல்கிறேன் கடைசி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா b இஸ் ஈக்குவல் டு a. ஸோ இங்கே ஸ்வாப் நடந்துருச்சு. இப்போ இந்த வேல்யூவோட ரிட்டர்ன் பண்ணுறது 10. 10 - 15 வந்துட்டு 5. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்வாப் பண்ணுது. a இஸ் ஈக்குவல் டு 5, b இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்வாப் ஆயிருக்கா. ஸோ இதுதான் ஒன் லைன் ஸ்வாப். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா, a இஸ் ஈக்குவல் டு a + b மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a. இதுதான் ஒன் லைன் ஸ்வாப் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 ஸ்வாப்புமே எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ இல்லைனா குரூப்லேயும் கேளுங்க. கோட்ல கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, தாராளமாக கேட்கலாம். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது சொல்யூஷன் தான் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது எதுக்காக இதை பண்ணுறோம், அடுத்து வந்துட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிய பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒய் பார்ப்போம். ஸோ ஒய் ஃபஸ்ட்டு நான் இதை தான் எதுக்காக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். பட் நான் வந்துட்டு ஆன்ஸ் பாட்டு சொல்லிட்டேன். இதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஒன்லைன் ஸ்வாப். பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து இந்த ஒன்லைன் ஸ்வாப் வந்துக்கிட்டு உங்களுக்கு சிண்டெக்ஸ் எதாவது கொடுக்கும். எதனால அப்படின்னா இந்த b இஸ் ஈக்குவல் டு a இந்த இடத்துல யூஸ் பண்ணுற இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர்னால. இதை பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் இருக்கிற இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் எடுக்கும், எக்ஸ்பிரஷனாக எடுக்காது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. ஆனால் ஜாவாசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் b இஸ் ஈக்குவல் டு a நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டில் வந்து இந்த பியில் வந்து எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் வேல்யூவை உங்களோட இது ரிட்டர்ன் பண்ணும், உங்களோட கோட் ரிட்டர்ன் பண்ணும். இதை எப்படிங்கிறத தெளிவாக இப்போ உங்களுக்கு ஒரு கோடில் எழுதி காட்டுறேன். ஓகேவா, இப்போ ஜாவா எடுத்துக்கோங்க. இப்போ ஜாவாலேயே இன்டீஜர் int a is equal to 0 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ a is equal to 15 அப்படின்னு எழுதுறேன்னா இங்கே நான் 15 பிரிண்ட் பண்ணல, ஜஸ்ட் a is equal to 15 அசைன் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 15 பிரிண்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், இன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதான் அந்த 15ங்கிற வேல்யூ எந்த வேல்யூ அசைன் பண்ணுமோ அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதுதான் நம்மளோட இந்த கொஸ்டின் நடந்திருக்கு. நம்மளோட ஜாவா என்ன பண்ணியிருக்குன்னா b is equal to a அந்த பர்டிகுலர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ 10, b is equal to 10 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்மளால் சப்ராக்டே பண்ண முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல. அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா, இல்லைனா சப்ராக்ட் பண்ண முடியும், நிறைய எரர் அடிச்சிருக்கணும் வேறு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா. பட் பைத்தான் இதே இன்கேஸ் நீங்கள் பைத்தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது இல்லை வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏங்கிறது இன்வாலிட் கீவேர்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது. இப்போ ஏ நீங்கள் வந்துட்டு இப்போ ஏங்க 15 இப்போ 0 ரிட்டர்ன் ஆகிருக்கும், கரெக்டாக 0 பிரிண்ட் ஆகும், அப்பவும் வராது. ஓகே, இது தப்பு. இது பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது எடுத்துக்காது, பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துக்கும். ஸோ அதான் ஜாவாவில் இது பாசிபிள், பைத்தானில் இது பாசிபிள் கிடையாது. புரியுதா? அண்ட் நான் இப்போ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது எதுக்காக இதை பண்ணக்கூடாது, திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா
இந்த இடத்துல வந்து இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்ரேட்டரில் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த மாதிரி இங்கே டிவிஷன் போட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியுமானா பண்ணக்கூடாது. எதனால பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி 0 ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுலேயே 0 ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, 0 இன்டூ சம்திங் என்னது 0 இன்டூ சம்திங்னா 0 தான் ரிட்டர்ன் ஆகும். அண்ட் டிவிஷன் ஆப்ரேஷனில் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ 0.1 0.2ன்னு நம்ம டிவிஷன் ஆப்ரேஷன் ரிட்டர்ன் பண்ணோம். 0.12 இன்டிஜர் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக 0ஆகவே எடுத்துக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0வாக எடுத்துரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து வேல்யூ கம்ப்ளீட்டாக அடி வாங்கிடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பெருசு, ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கடுத்து தான் டிவிஷன் பண்ணணும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ அதுக்கு அடுத்தது என்னத்தை பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டெம்ப் ஸ்வாப் பண்ண தெரியும். டெம்பில் நீங்கள் எந்த வேரியபிள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிள் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இதுவும் ஒன்றுன்னா இல்லை. இந்த இடத்துல நீங்கள் B = டெம்ப் A = B கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி அவுட்புட் வராது, தப்பாக தான் வரும். சரிதா? 5 தான் வரும். ஏன்னா B = டெம்ப் கொடுத்துட்டீங்க, பியில் வந்து டெம்பை ஸ்டோர் பண்ணிட்டீங்க, பியில் அப்போ இங்கே A ஸ்டோர் பண்ணிட்டீங்க. மறுபடியும் A = B கொடுத்தீங்கன்னா மறுபடியும் A = A கொடுக்குற கணக்கு தான், எந்த சேஞ்சும் இல்லை அதில். ஸோ இங்கே இதை புரிஞ்சுக்கிறது எப்படி நீங்கள் இதை இப்படி அவாய்ட் பண்ணது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு டெம்ப் கொடுத்துக்கோங்க. டெம்புக்குள்ளே என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளை முதல்ல ஸ்வாப் பண்ண அசைன் பண்ணி ஸ்வாப் பண்ண பாருங்கள். அடுத்தது இங்கே இருக்கிற பேலன்ஸ் வேரியபிளை ஸ்வாப் பண்ண பாருங்கள் டெம்பை வச்சு. ஸோ இது ரெண்டு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஓகே ட்ரிக்குன்னு எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ பட் இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது 2 விஷயம். கான்செப்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயிலாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ ஸ்வாப் அண்ட் நம்பர் இங்கே முடியுது. ஓகே, இந்த கொஸ்டினோட ப்ராப்ளம் லிங்க் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்களே கோட் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் வருதா அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ஸ்டாப் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே.